இப்போ ஒவ்வொரு பிளவுஸ் என்ன மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சென்டர் கேப் பிளவுஸ் அப்படின்னா இப்போ இந்த அளவு பிளவுஸை வச்சுட்டு இவங்களுக்கு வந்து பிளவுஸுடைய அக்குள் பகுதியிலிருந்து அளவுகள் பெருசாக இருக்கா, இல்லை மார்பு பகுதியில் நமக்கு அளவுகள் பெருசாக இருக்கா, அல்லது இடுப்பு பகுதியில் நமக்கு வந்து அளவுகள் பெருசாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சென்டர் கேப் பிளவுஸ் அப்படின்னு எப்படி நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊக்கு போடுற இடத்துல இருந்து இந்த சென்டர் கேப்பில் வந்து 3 இன்ச் கேப் இருக்குது அப்படிங்கிறத டேப்பை வச்சு பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது ஹூக் சென்டர் ஹூக் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கேப் வந்து 3 இன்ச் அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புடைய சுற்றளவு வர இடத்துலையும் கேப் வந்து 3 இன்ச்சுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ 3 இடத்துலையுமே 3 இன்ச்சு கேப் இருக்கிறதுனால இது வந்து சென்டர் கேப் பிளவுஸ் அப்படின்னா பேக் சைடு வந்து 3/4 இன்ச் அதிகமாகவும் ஃப்ரண்ட் சைடுக்கு 3/4 இன்ச் மார்க் பண்ணும்போது நம்ம 3/4 இன்ச் மார்க் பண்ண தான் செய்வோம். ஆனால் ஸ்டிச்சிங்கில் வந்து அந்த மார்க்கிங்கை சரி பண்ணிடுவோம். அதுதான் வித்தியாசம்.